முன்னாள் அமைச்சரும் தற்போது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக பாத்தீங்கன்னா நேற்று உங்கள் மீது பல்வேறு புகார்கள் எழுதப்பட்டு சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்வதாக சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களோட கருத்து? முழு போய் இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா எங்களுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் நான் அதுக்கெல்லாம் அசர மாட்டேன், 500 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் அதுக்கு அடைய மாட்டேன் சொல்லி சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு தூத்துக்குடியில் இன்னொரு மந்திரி ஆகலாங்கிற ஆசை இருக்கு அவருக்கு. இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு கொலை மிரட்டலே விடுத்திருக்காரு. அது முக்கியமான காரணம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லி உங்களை ஓப்பனாவே வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்காரு. அப்படி கொலை முயற்சினா காவல்துறையில போய் புகார் சொல்லணும். இல்ல ஏற்கனவே புகார் செய்ததாகவும் சொல்லியிருக்காரு. காவல் நிலையத்தில் இது மாதிரி ஐஜிட்ட சொல்லியிருக்கேன், அதே மாதிரி டிஐஜிட்ட சொல்லியிருக்கேன் புகார். இது எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? அது பொய்யான தகவல் சொன்னா ஏதோ பொய்யாதான் போவோம். இல்ல திமுகவினர் தொடர்ந்து பேரம் பேசிட்டு வராங்க. பேரத்தாள காரணமா தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் விலை பேசிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே திமுகவோட நிலை அப்படிதான் இருக்கிறதால இல்ல இல்ல அதுக்கு எப்படி? இது யார் சொன்னது? அவர் சிறுவைகுண்டம் தான். அவர் தமிழ்நாடு முழுவதும் அவர் தான் இந்த கட்சி நடத்துறாரா? தாவேகாவை நடத்துற அந்த தமிழ்நாடு முழுவதும் அவர் தான் நடத்துறாரா? இவ்வளவு விவரமா சொல்றாரு. கொலை மிரட்டல் விடுத்து ஒரு லாரியே என்னோட வாகனம் மீது ஏத்திட்டாங்க, அதனால விபத்து உள்ளாச்சு. 25 நாளுக்கு மேல என்னோட கார் வேலைக்கு விட்டு இருந்தேன். இதெல்லாம் வெளிப்படையா தெரியக்கூடியது சொல்றாங்க. இல்ல விவசாயிகள் மண் எடுத்து வண்டல் பண்ண வைக்க போனா 300 ரூபாய் வேணும் 200 வேணும் வண்டியை போய் மடக்கிருப்பாரு. அதுல பட்ட அடியா இருக்கும். குறிப்பா அதனாலதான் பாதிக்கப்பட்ட. ஆனா இது மாதிரி எதுவும் இல்ல. குறிப்பாக திமுக தொடர்ந்து தங்களோட பேரம் செஞ்சுட்டு வராங்க. திருநெல்வேலியில் உள்ள ஒரு திரையரங்க உரிமையாளரை வச்சு என்னிடம் பேசினது நீங்க தான் சொல்லி ஒரு குற்றம் சாட்டாது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது லாட்டிச்சீட்டு வியாபாரம். குறிப்பாக நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம். ஆனா பல்வேறு தகவல்களை நாம் நேரடியாக அனிதா ராதாகிருஷ்ணனிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தோம். ஆனால் தொடர்ந்து அவர் ஒரே வரியில் தங்களுடைய பதிலை தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நான் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் என்றால் என் மீது கொலை முயற்சி வழக்குக்காக அவர் தெரிவித்த போதிலும் அதை நாங்கள் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற ஒரு சம்பவம் தொடர்பாகவும் நான் சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்வேன் என தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திக்காக ஆத்தூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பீர் மைதுடன் செல்வராஜ்.